மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்கள் என்றாலே வந்து எல்லாரையும் ஒரு ஒரு நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டு, அவங்களுக்கு தக்கன ஒரு காரியம் சாதிப்பதில் சிறந்தவர்களா இருப்பாங்க. யார் எந்த மாரிங்கிறோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணி, அவங்களுக்கு தக்கன அந்த காரியத்துல உட்கார்ந்து உங்களுடைய தொழில் ரீதியான அமைப்புகளை நீங்க சரி பண்ணுவீங்க. அவ்வளோ தொழிலுக்கும், பணத்துக்கும் அவ்வளோ கரெக்ட்டா உங்க மூளைய பயன்படுத்துற தன்மையாக இருப்பீங்க. நீங்கள் யாரால அவமானப்பட போறீங்கன்னா, உங்க குழந்தைங்கள். குலதெய்வத்து மேல் அக்கறையே இல்லாதவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குழந்தைகள் குலதெய்வத்து மேல் அக்கறை இல்லாதவர்கள் நெறைய பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள். அ அண்ணன், தங்கச்சி, அக்கா, தங்கச்சி, தம்பி அந்த இது கூட உங்களால ஏத்துக்க முடியாத ஒரு குழப்பவாதிகள். உங்களுக்குள் அந்த உறவு நிலை அந்த உடன் பிறந்தவர்களுடன் ஒரு போராட்டம் பண்ணுவீங்க இல்லையா? அதெல்லாம் உங்க லைஃப்ல எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் குழந்தைங்கள் விஷயத்த ரொம்ப கவனமாகுங்க. குலதெய்வத்தை கண்டிப்பாக குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால குழந்தைங்கள் உங்களுக்கு நேர் எதிராக இருப்பது போல இருக்கும். ஆனா குலதெய்வத்துடன் வழிபாடு பண்ணுங்க. இல்லாட்டா இஷ்ட தெய்வத்தையாச்சும் இறுக்கமா பிடிச்சு வச்சுக்கோங்க. பிடிச்சு வைக்கும்போது உங்க வாழ்வில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கிறதாக இருக்கும். கொ குழந்தைகள் மட்டும் இல்ல. உங்களுடைய சகோதர, சகோதரிகள், சகோதரன் வந்து ஆணாக இருந்தால் அவனுடன் உங்களுக்கு ஒற்று போகாத தன்மையாக இருக்கும். அதாவது நீங்க ஒரு பக்கம்னா, அவர் ஒரு பக்கம் இழுப்பார். 2 பேரும் எதிர் எதிர் துருவங்களாக இருப்பீங்க. எதிர் எதிர் துருவத்தில் இருக்கும்போது, ரொம்ப ஒருத்தருடைய இது அதாவது டாம் அண்ட் ஜெர்ரி மாரி இருப்பீங்க. பாசம் பாசம் இருக்கும். ஆனால் ஒரு ஒற்றுதல் இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழந்தைங்களால் அவமதிக்கப்படுகிறவர்கள், மேல் அதிகாரியால் அவமதிக்கப்படுகிறவர்கள், அரசாங்கத்தினால் உதாசீனப்படுத்தப்படுபவர்களாக நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக உங்களுக்கு வந்து என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு திருப்தி இல்லாத தன்மையாக திருப்தினா பொதுவா என்னன்னா, எனக்கு வந்து முழுமையான ஒரு பாசத்தை வந்து யாருமே குடுக்கல அப்படிங்கிற மாரி ஒரு நெனப்பு இருக்கும். ஆனா உங்கள சுத்தி எல்லாருமே அன்பு காட்டுவதற்கு நெறைய பேர் உங்கள சுத்தி இருக்காங்க. நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலா ரொம்ப எஃபெக்ட் ஆகுறீங்க. என்னன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா, தலைமை, முதன்மைங்கிற பொறுப்பு ஏற்க முடியாத தன்மையில இருப்பீங்க. அந்த பொறுப்ப நீங்க ஏத்தீங்கன்னா, அங்க ஒரு அவமானத்தை சந்திப்பீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில், அதாவது கணவனோ அல்லது மனைவி குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப பிரபலமானவங்க, ரொம்ப இந்த சொசைட்டில தெரிஞ்சக்கூடியவங்க, அந்த ஊர்ல முக்கியமான நபராக இருப்பாங்க. உங்களுடைய திருமணம் செய்த நபரின் வீட்டில் அந்த மாரி ஒரு பிரபலமானவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து நீங்க அவமானப்படுத்துறது. அவங்க கிட்ட வந்து நீங்க நல்ல இதா எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால அந்த மாரி ஒரு திருமணமான வீட்டுக்குள்ள அந்த மாரி பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கவங்கள அவமதிக்கிறது, இல்லாட்டி அவங்க உங்கள அவமதிக்கிறது, இந்த பண்புகள் இருக்கும். இத வந்து நீங்க கண்டிப்பாக சீர் பண்ணதான் செய்யணும். நீங்க வந்து நடராஜர் வழிபாடு, சிவ வழிபாடு பண்ணும்போது இது வந்து சீராக இருக்கும், மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக நீங்க வந்து உங்கள சுத்தி நெறைய மாற்றங்கள் குடுத்தாலும், நீங்க வந்து முருகர் வழிபாடை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க கோவத்தின் அளவில் தான் நீங்க வந்து நெறைய கோவப்படுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நெறைய கோவப்படுவீங்க. இந்த கோவத்தினுடைய அளவு தான் உங்களுக்கு நெறைய பேர உங்களுக்கு எதிரியாக மாற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறது. அதாவது பழைய விஷயங்கள், அது சின்ன விஷயமாக அதாவது நீங்க சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு நடந்த விஷயத்த அது ரொம்ப சிறிய துளியாக இருக்கும். அத மெமரி பண்ணி வச்சுட்டு, அத நெனச்சு கோவப்பட்டு, அதனால் நெறைய இது எப்பமோ நடந்தது, இப்ப எதுக்கு எடுக்குற? அப்படிம்பாங்க. அதனால பழைய விஷயங்கள தோண்டி எடுத்து கோவப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அது வந்து உங்களுக்கும் அது மிகப்பெரிய எதிரியாகவும் மாறுகிறது. அதனால் உஷ்ணத்தினால் நெறைய உஷ்ணம் உடம்புல வந்து தாக்கி அதனால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. தசை மசில்ஸ்னால் வர பிரச்சனை வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பொதுவாக உடல் நோய்கள் அப்படின்னா தலைவலி அடிக்கடி நீங்க வந்து சந்திப்பீங்க. தலை சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாதம் சார்ந்த விஷயமும், பாதம், கால் அந்த முட்டிக்காலுக்கு கீழ உள்ள விஷயங்கள் உங்களுக்கு ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறது. அதாவது நோய்களால் தாக்கப்படுவீங்க அப்படிங்கிறது. அதனால அந்த முட்டிக்காலுக்கு கீழ உள்ள பாதத்தையும், முழங்காலையும் கவனமாக பராமரிச்சு கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதுக்கு பிறகு இதயம் சார்ந்த விஷயத்தில் கவனிக்கணும். இதயத்தில் வந்து அதாவது எண்ணெயை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவீங்க. எண்ணெய் வந்து உங்களுக்கு எதிரி மாரி இருப்பது போல இருக்கும். ஆனால் இதயத்துக்கு எண்ணெய் மட்டும் உங்களுக்கு கெடுதல் இருக்காது. உங்களுடைய பிளட் ஓவர் டென்ஷன், ஓவர் இதனால பிளட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டக் ஆகுற மாரி இருக்கும். அதனால் உங்களுக்கு கோவத்தின் அளவ குறைச்சாதான் இதயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. முட்டிக்கு கீழங்கும்போது எண்ணெய் பசுர் அதெல்லாம் வந்து
கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த முட்டி அந்த இதெல்லாம் ரொம்ப குறைவா வலிகள் ஏற்படுறதா இருக்கும். அதனால அந்த வலிகளை நீங்க நீக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க குழந்தைகளிடம் கவனமாக, அன்பாக பழகுங்க. ஏன்னா, உங்க குழந்தைங்கள நீங்க ஒண்ணு அவமதிக்கிற மாரி இருக்கும். இல்லாட்டா குழந்தைங்க உங்கள அவமதிக்கிற மாரி இருக்கும். அதனால குழந்தைகளிடம் அன்பாக பழகுங்க. இல்லாட்டா குழந்தைங்க ஹெல்த் இஷ்யூஸ் எஃபெக்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால குழந்தைங்கள வந்து கவனமாக வளர்க்க கத்துக்கொள்ளுங்க. அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். நீங்க பொதுவாக வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜரும், சிவனும் சொல்லிட்டேன். அது போக உங்களுக்கு ரொம்ப அதிகமா வழங்க முருகர் தான். முருகர் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும், எல்லா விதமான துணைகளும் புரிவார். அதனால முருகர் தான் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் முதல்ல ஆண் குழந்தைகளா பிறந்தால் கண்டிப்பாக முருகனுடைய முழு அனுக்கிரகமும் கிடைக்கிறதா அர்த்தம். அதனால உங்களுக்கு பொதுவாக ஆண் குழந்தைகளுடைய வாரிசுகள் கிடைப்பது சிறப்பாக இருக்கும். பெண் குழந்தைகளாக இருந்தா உங்களுக்கு நேர் எதிரான ஆ இதா மாற்றங்கள குடுப்பாங்க. பெண் குழந்தைகள் நேர் எதிரான அதாவது ஆண் குழந்தைங்க வந்து உங்களிடம் அட்டாச்டு ஆக மாட்டாங்க. ஆனா, ஆண் குழந்தைகள் பிறந்தால் உங்களுக்கு நல்ல கம்பீரமான ஒரு இடத்துக்கு வந்து நிப்பாங்க. பெண் குழந்தைகளாக இருந்தா உங்க மேல ரொம்ப பாசத்துடன், ரொம்ப அன்புடன் பழகுவார்கள். அதனால் பெண் குழந்தைகள் மேல் அதிக பாசமும், அன்பும் இருக்கும். ஆனா, ஆண் குழந்தைகளிடம் கவனமாக இருங்க. ஆண் குழந்தைகள கவனமாக வளர்க்கணும் நீங்க. அதுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. குழந்தைகளால் தானே அவமானம் அப்படின்னால, குழந்தைகளை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்ப்பது உங்களுடைய முக்கியமான விஷயம். அதனால் குழந்தைங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் நீங்க வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, குலதெய்வத்தை தொடும்போது உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஆனா, குலதெய்வ வழிபாடையும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மாற்றங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் குலதெய்வத்தையும் கரெக்ட்டா எடுத்துட்டு, தலையில் வைத்து படுக்க வேண்டிய இது வந்து என்னன்னா, மஞ்சள். மஞ்சளை தலைக்கு கீழ வச்சு படுப்பது சிறப்பாக இருக்கும். இல்லாட்டா நெய்ய வந்து ஒரு கிண்ணத்துல ஊத்தி, ஒரு பித்தள கிண்ணத்துல ஊத்தி உங்க பக்கத்துல வச்சுட்டு நீங்க படுத்தினாலும் உங்களுக்கு சிறந்த மாற்றங்களே கிடைக்கும். அதனால நெய் அல்லது மஞ்சளை வந்து ஆ பக்கத்துல வைத்து படுப்பது சிறப்பான ஒரு பலனை தரும். இல்லாட்டா நெய்யை கால் பாதத்தில் தடவிக்கொண்டு படுத்தீங்கனாலும் சிறந்த பயனை தரும். அதுக்கப்புறம் உளுந்து. நீங்க சாப்பிட வடை, அந்த மாரி வடை உளுந்து, உளுந்த வடை, உளுந்தங்களி இத மாரி நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த எதிரிகள்னால் வரக்கூடிய நெகட்டிவ் வந்து உங்க உடம்பை தாக்காது, நோய்களும் தாக்காது. அதனால அந்த மாரி உணவுகளை நீங்க உட்கொள்வது சிறப்பாக இருக்கும். வாழ்வில் நெறைய மாற்றங்கள், வெற்றிகள் உங்கள வந்தடையும். ஆனால் அதை தகுந்தாற் போல் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்க அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.